உன்னை நம்பி யாரு 5 லட்ச ரூபா கொடுத்தா? சொல்ல ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல சோபனாவோட ஹஸ்பண்ட் நிலா மட்டும் காசே கொடுக்காம ஓசில பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணதுனால நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணி சோழன் தோல் மேல சாஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால சோழனுமே ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. அப்புறம் நிலாவோட ஃப்ரெண்டு திவ்யா வந்து நிலாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. சோழனும் யோசிச்சுக்கிட்டே தன்னோட வேலைக்கு கிளம்பி போய் ஆபீஸ் ரூம்ல தன்னுடைய ஓனர் பல்கான ஒரு அமௌண்ட்டை எண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நிலாவோட பிசினஸ் விஷயத்தை பத்தி சொல்லிட்டு 5 லட்சம் கடன் கேட்க, அதுக்கு அவருடைய ஓனர் திடீர்னு 5 லட்சம் கேட்டா நான் எங்க போவேன், என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல, இப்ப நான் வச்சிருக்கிற பணம் எதுக்குன்னு பார்த்தனா நான் ஒரு பெரிய வண்டி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம்னு இருக்கேன், அதுக்கு கொடுக்க வச்சிருக்கிற பணம்டா இதுன்னு சொல்லி அந்த பணத்தை டிராக்குள்ள வச்சுட்டு அதெல்லாம் யாருக்கிட்டையும் கடன் வாங்கி கொடுக்க முடியாது, உங்க வீட்டு அம்மாவை முதல் நல்ல வேலைக்கு போக சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு பிசினஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு அவருக்கு போன் வந்து சிக்னல் கிடைக்காததுனால வெளியே கிளம்புறாரு. ஓனர் வெளியே போன கேப்ல சோழன் அந்த டிராவை திறந்து பணத்தை திருடிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பி நிலா கிட்ட போறாரு. இந்த சைடு நிலா சோபனாவோட ஹஸ்பண்டை அசிங்கப்படுத்தினதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கேன். சோழன் அங்க வந்து சோபனா கிட்ட உங்க ஹஸ்பண்டை கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிக்கும் போது நிலா சோழனை தனியா கூட்டிட்டு போய் என்ன அவர் கூட சண்டை போட போறீங்களான்னு கேட்க, அதெல்லாம் இல்லைங்க, என்னன்றத வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சோழன் நிலாக்கு ஜூஸ் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சோபனாவோட ஹஸ்பண்ட் வந்துரு. அப்ப சோழன் அவர் முன்னாடி வச்சு இந்தாங்க 5 லட்சம் இந்த கம்பெனிக்கு நீங்க கொடுக்குறவங்களுடைய ஷேர்னு சொல்லி திருடிட்டு வந்து அந்த பணத்தை நிலா கிட்ட கொடுக்க, அதை பார்த்து சோபனாவோட ஹஸ்பண்டுக்கு மூஞ்சி அப்படியே கருகி போயிருது. அப்புறம் சோழன் சோபனாவோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் நிலா கொஞ்ச நாள்ல பார்ட்னர்ஷிப் பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லி தான் சேர்ந்தாங்க, அதுக்குள்ள அவங்கள ஓசில பார்ட்னர் ஆயிட்டாங்கன்னு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லி நிலா கிட்ட அந்த பணத்தை கொடுக்க சொல்ல, நிலா என்னன்னு புரியாம ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிக்க. அதனால நிலாவை தனியா கூட்டிட்டு போய் இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்றதை கேட்காதீங்க, இதை உங்க ஷேர்னு சொல்லி கெத்தா கொடுங்க, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம்னு சோழன் சொல்லி நிலாவும் போய் அந்த பணத்தை கெத்தா சோபனா கிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரத்துல சோபனாவோட ஹஸ்பண்ட் அப்படி பேசினதுக்கு சாரி கேட்கிறாரு. அப்புறம் வெளியே வந்து நிலா சோழன் கிட்ட இவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு எப்படின்னு கேட்க, சோழன் அதுக்கு கடன் வாங்கணும்னு சொல்லி திருடினதை மறைக்கிறாரு. மேலும் நிலா கிட்ட பாசிட்டிவா பேசிட்டு அங்கிருந்து சோழன் தன்னோட வேலைக்கு கிளம்புறாரு. இந்த சைடு திவ்யா நிலா கிட்ட சோழனை பெருமையா பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சோழன் தனக்காக செஞ்ச அற்புதமான விஷயத்த நிலா வீட்டுல உள்ள எல்லாரும் முன்னாடியும் வச்சு பெருமையா பேச, இதை கேட்டு எல்லாரும் சோழனை பாராட்டி தள்ளுறாங்க. ஆனா நம்ம நடேசன் மட்டும் அந்த பணம் எங்கிருந்து வந்தது, யார ஒண்ணு நம்பி இவ்வளவு பணம் கொடுத்தான்னு கரெக்டா கேட்க, சோழனும் அதை சொல்ல வர அப்ப சோழனோட ஓனர் சோழனை தேடி வீட்டுக்கு வந்ததோட சீரியல் முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சோழன் இந்த திருட்டு விஷயத்துல சிக்கி நிலா முன்னாடி பயங்கரமா அசிங்கப்பட போறாருன்றது நல்லாவே தெரியுது. சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.